வாழைப்பழம் இருக்குது, இந்த ட்ரை ஃப்ரூட் லட்டு இருக்குது. இது மூணுத்தையும் சூப்பரான ஒரு காம்பினேஷனில் சாப்பிட்றதுக்கு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த தேங்காய் துருவினதை இப்படி எடுத்து வச்சுக்கணும். அது கூட இந்த வாழைப்பழம் இருக்கு இல்லையா, வாழைப்பழத்தையும் எடுத்து இப்படி போட்டு நசுக்கிக்கணும். வாழைப்பழத்தையும் இப்படி போட்டு எடுத்து வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு இது கூட இந்த லட்டு இருக்குது இல்லைங்களா, இதை வந்து கலந்துக்கணும். இதையும் உடச்சி நல்லா கலந்துக்கிட்டிங்கன்னா இது அருமையான சுவையாக இருக்கும். நல்ல ஆற்றல் மிக்க ஒரு உணவு, அருமையான சுவை இருக்கும். இப்போது இந்த உணவை தான் நான் வந்து சாப்பிட்றேன். இந்த உணவு ரொம்ப ஆற்றல் மிக்க உணவுங்க. உண்மையிலேயே சொல்கிறேன், சாப்பிட்டு அனுபவித்து பார்த்து நான் சொல்கிறேன். தேங்காய் ரொம்ப பசி அடக்கும், நிறைய கொழுப்பு இருக்குது, உடலுக்கு தேவையான அனைத்து சக்தியும் தரக்கூடிய ஒரு பொருள் தேங்காய். ரொம்ப தெய்வீக உணவு. அந்த தேங்காய் சாப்பிட்டுட்டு இந்த லட்டு தயார் பண்ணி வச்சுருக்கல, இது நட்ஸ்லையும் கொழுப்பு இருக்குது. இது பேரிச்சம்பழம் கூட சேர்த்து தயார் பண்ணி வச்சுருக்கிறதுனால இதில் கொழுப்பு தன்மையை சமன்படுத்த முடியுது, அதில் இருக்க கொஞ்சம் சளித்தன்மையை நீக்க முடியுது. ஆனால் தேங்காயில் அதுவும் கிடையாது. நல்ல ஒரு சளியற்ற அற்புதமான உணவு. அப்புறம் இந்த வாழைப்பழம், இதுவும் சளியற்ற உணவு. இது எல்லாத்தையும் சேர்த்து போட்டு சாப்பிட்டோம்னா அன்றைக்கி தேவையான சக்தியெல்லாம் நமக்கு கிடச்சிருது. உடம்புக்கு என்னென்ன தேவையோ எல்லா சக்தியும் கிடைக்குது. தோல் நல்லா இருக்குது, மசில்ஸு தசைகள் நல்லா இருக்குது, போன்ஸு எலும்புகள் நல்லா இருக்குது, நல்லா குடலை சுத்தம் பண்ணுது. மலச்சிக்கல் பிரச்சனை வரவே வராது. இந்த மாதிரி உணவுகள்லாம் நம்ம சாப்பிட்டோம்னா நல்லா ஃப்ரீயாக போகும். நம்ம இப்போ சாப்பிட்ற மாவு உணவுகள்லாம் ஒட்டிக்குவோம், இதெல்லாம் ஃப்ரீயாக போகும். தேங்காய் மட்டும் சாப்பிட்டு வந்தால் உடம்பு நல்லா இளைக்கும். அதுதான் உண்மை. தேங்காயும் வாழைப்பழமும் பேரிச்சம்பழமும் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு வந்தோம்னா உடம்பு நல்லா இளைக்கும். இளைச்சி ஸ்லிம்மாக அழகாகிடும். இப்போதும் குழந்தைங்களுக்கு இட்லி, தோசை, பூரி, பொங்கல், சப்பாத்தி இந்த மாதிரிலாம் கொடுக்காதீங்க. ஒருவேளை இந்த உணவு கொடுங்க. நீங்களும் ஒருவேளை இந்த உணவு சாப்பிடுங்க. இந்த உணவு ஒரு வேளையாச்சும் கண்டிப்பாக சாப்பிடணும்னு நான் நினைக்கிறேன். இன்னும் சுவையாக இருக்குது, சுவையும் நல்லா இருக்குது, நல்லா திருப்தியாகவும் இருக்குது, நல்ல ஒரு ஏகாந்தமாக இருக்கு. அதாவது தாவர உணவு முறை, இறைச்சி, முட்டை, பால்லாம் சாப்பிடலாம், வீக் ஆயிடுவோம்னு நினச்சிக்கிறாங்க. வீக்லாம் இல்லை, நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கேன் நான். பார்த்தீங்களா, நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கேன். அப்பப்போ சாதா உணவும் சாப்பிட்டுக்கிறேன். எப்பயாச்சும் ரொம்ப ரேராக சாப்பிடணும்னு தோணுது, ஒரு திருப்திக்காக சாப்பிடணும்னு தோணுன்னா எப்போயாச்சும் சாப்பிட்டுக்கிறேன். ஆனால் அதிகமாக பழம், காய்கறி, கீரை, நட்ஸ் வகை இதுதான் சாப்பிட்றேன். நல்லா தானே இருக்கேன் நான், உடம்பு நல்லா தானே இருக்கு எனக்கு. ஒன்றும் குழப்பங்கள் வேண்டாம், தைரியமாக பண்ணுங்க. இந்த ஆண்டவன் இருக்கான், அடித்து தூள் கலப்பிடலாம். நீங்களும் சாப்பிட்டு விரதங்கள் செஞ்சு ஆரோக்கியமாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.